வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஈஸ்டர் ஜி அண்ட் பேரட் ஜி. சிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீ என் கூட்டணியில தான் இருக்கியா? ஏன் ஈஸ்டர் ஜி அப்படி சொல்ற? நம்ம எப்பவுமே ஒன்னா தான் இருப்போம். அதுக்கு இல்லை பேரட் ஜி. இப்போல்லாம் வந்து சொந்த கட்சியில் இருக்கவங்களே 10 பேரை கூட்டின்னு வந்து ப்ரெஸ் மீட் வச்சு அவர் பேசுகிறதெல்லாம் சரியில்லை, அவர் முடிவை மாற்றிக்கணும் அப்படி இப்படின்றாங்களே. அது மாதிரி நீ ஏதாவது பண்ணிட போல அப்புறம் நான் கிளிக்கு ரெக்கமலை சுத்தோ, அதனால கிளி பறந்து போயிடுத்து அப்படின்னு வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதுக்காக கேட்டேன். தேமுதிகவிலிருந்து நீக்கினாலும் இந்த கரை வேட்டியை நான் கலட்ட மாட்டேன். இந்த கரைவேஷ்டியோட தான் இருப்பேன். கேப்டனுடைய படத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு தான் இருப்பேன். ஒன்றியம், நகரம், பேரூராட்சி செயலாளர், கிளை செயலாளர் வரையிலும் எங்களை நேரிலே சந்திக்க வேண்டும், எங்கே வருவது என்றெல்லாம் எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நினைக்காத ஈஸ்டர் ஜி. இப்போ தமிழகத்திலேயே நம்ம கூட்டணி தான் வெற்றி கூட்டணின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீ வெற்றி கூட்டணிங்கிற, மற்றவங்க வெட்டி கூட்டணின்னு கூட சொல்கிறாங்க. சரி, நம்மளே இதுக்கு நம்மளை டேமேஜ் பண்ணிக்கணும். நம்ம ஓசிடி தேனப்பனும் டுபாக்கூர் அரசியல்வாதி அருமை நாயகமும் யார் யாரை டேமேஜ் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம தேநீர் விடுதிக்கு போய் ஒட்டு கேட்போமா? அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், போதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். அடே பாட்டை நிப்பாட்றா. இந்த பாட்டு பிடிக்கலன்னா என்ன, இன்னொரு பாட்டு பாடுறேன் பாரு. அடிடா அவனை, ஐயோ உடுடா அவனை, அம்மா வெட்டுடா அவனை. டேய் நிறுத்துடா. இந்த பாட்டும் பிடிக்கல உனக்கு? இந்த பாட்டு பாரு. அடிக்கிற கைதான் அன்னைக்கும். ஐயோ சூப்பர்ண்ணே, ரெக்கார்டில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி பாடுறேன். இன்னொரு தடவை வாசிக்கிறேன். அடிக்கிற கைதான் அன்னைக்கும். இல்லை இது சுதி சேரல, கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. செருப்பை வாசல்ல விட்டுட்டேன்டா, இல்லைன்னா கலட்டி அடிப்பேன்டா. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அடே அப்பா, இப்போதான் நான் பார்க்குறேன். அண்ணே கை கொடுண்ணே. என்னடா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், நம்ம ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆயிடுச்சுண்ணே. என்ன உன்னை போட்டு இந்த அடி அடிச்சுக்கிறாங்களே, அதுலேருந்தே தெரியுது இந்த ப்ரோக்ராம் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு. ஏன் என்ன நீ என்ன பேசுனதுக்காக ஒன்று அடிச்சாங்க? ஏய், நான் எப்பயுமே நியாயமாக நடுநிலையாக தான் பேசுவேன். நீ என்னை தூண்டி விட்டு 2-3 வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா போட்டாலும் நான் அதில் கலந்துக்க மாட்டேன்டா. அதுக்காகலாம் அடிக்கலடா. என் கட்சி இருக்குல்ல, என் கட்சி. ஆமாம் இருக்கா? இருக்கே இருக்கே. என் கட்சிக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுங்கன்னு போய் கேட்டேன்டா. ஏண்டா தனியாக வந்து சீட்டு கேட்குற? இது மாதிரி எல்லாரும் வந்து ஒரு லெட்டர் பேடில் கட்சி பேர் அச்சின்னு, எங்கள் சமூகத்துக்கு 1.5 லட்சம் பேர் இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க சொன்ன நியாயம். உனக்கு 1.5 ஆள் கூட கிடைக்காத கூட. அதான்டா. டேய் பாரதியார் என்ன சொன்னார்ரா? என்ன சொன்னார்? தனி ஒருவனுக்கு உணவில்லையேல் ஆமாம் ஜெகத்தினை அழித்திடுவோம்னாரு. தனி ஒருவனுக்கு சீட்டு இல்லைன்னா என்னடா பண்ணுறது? எதை அழிக்கிறது? நீ எந்த முகரை கட்டி வச்சுன்னு நீ ஒரு கட்சி வச்சுட்டு ஒரு சீட்டு வர கேட்ட? ஆமாண்டா, கொலை பண்ணாமல் அடிச்சதோடு விட்டானுங்களே. ஆனால் ஒன்றுண்ணே, அடே நீ பாடினே அடிக்கிற கைதான் அணைக்கும்னு, நான் கூட அடிச்சிட்டு சீட்டு கொடுப்பாங்களோன்னு நினச்சேன்டா. தெரிஞ்சு அந்த பாட்டு தப்புடா. அடிக்கிற கை தூக்கி போட்டு மிதிக்கும்னு எனக்கு நேற்று தான்டா தெரியும். அழாதண்ணே அழாதண்ணே. எப்பவுமே ஒன்று சொல்கிறேண்ணே, நாம் ஆசைப்பட்டு ஒன்று வேண்டினா அந்த ஆண்டவன் நிறைவேற்றுவானே. யார் என்ன ஆசைப்பட்டு வேணும்? இப்போ நான் எவ்வளோ நாளாக உன்னை போட்டு மிதிக்கணும் அடிக்கணும்னு வேண்டினேன், என்னால் முடியல. பாரு ஆண்டவனாக பார்த்து யார் மூலமாக கொடுத்துக்கிறான். சரி விடு, எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. நான் வந்து ஒரு சாஃப்டான மேட்டராகவே கேட்குறேன், யோசிச்சு பதில் சொல்லு. இப்போ நாம் ஒரு விஷயம் பேசணும் தெரியுமா? என்ன விஷயம்? இந்த வேட்பாளர் பட்டியெல்லாம் ஃபைனல் கிடையாது. திடீர்னு அடிஷன்ஸ் ஆகும், டெலிஷன்ஸ் ஆகும், கரெக்ஷன்ஸ் ஆகும்னு அந்த விளையாட்டு ஆரம்பிச்சிடுச்சு. ஆமாம், ஆளுங்கட்சியில் ஆல்ரெடி 1 இஸ் டெலிட்டட், 1 இஸ் இன்க்ளூடட். அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஆமாண்டா. டே அதாவது ஆளுங்கட்சியில் அந்த ஒன்று மட்டும் இல்லையா, ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 பேர் அதிருப்தியில் இருக்காங்களாம். யார் எந்த வேட்பாளர் பேரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவர் பேர் இல்லையா, இல்லை கட்சி மேலிடத்துலையா? கட்சி மேலிடம் மேலே தான். என்னடா இது, நம்ம எவ்வளோ காலமாக காத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணியிருக்கோம், கட்சிக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கோம், இருந்தாலும் யார் யாரையோ வந்து கூட்டின்னு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ஒரு கோவத்தில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்ன கோவம்னா, திடீர்னு கட்சி ஆரம்பித்தவங்க
கட்சிக்கிட்ட கோச்சிக்கிட்டு வெளில போனவங்க, அதுக்கப்புறம் வேற கட்சியிலேருந்து வந்தவங்க, இப்படி பல பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பிரச்சனை இருக்குல்லண்ணே. என்ன இப்போ பிரச்சனை? நீ சொல்ற மாதிரி இந்த அதிருப்தியாளர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம். இவங்க வந்து இந்த மாதிரி திடீர்னு வெளியிலேருந்து வந்து சீட்டு வாங்கினவங்க, அந்த மாதிரி அவங்க மேலே ஒரு வருத்தத்தில் அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல? ஏய் தாராளமாக இருக்குடா. அதை விட இப்போ என்ன நடக்குதான், ஆளும் கட்சியில் இப்படியெல்லாம் இருக்குதுன்ட்டு சூரிய கட்சியிலேருந்து அந்த 4 பேர் யார், அவங்கள பிடிச்சி இழுக்கணும் அந்த அதிருப்தியாளர்களை அப்படின்னு முயற்சி நடக்குதான். ஆனால் அந்த 4 பேரும் வரலையாண்டா. ஏன் இங்கே தான் பிடிக்கல, அங்கே போக வேண்டியதானே? அதுதான் வந்து மம்மி ஸ்டைலு. ஓ, அதாவது திடீர்னு ஒரு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த வேட்பாளர் பட்டியலை 3 தடவை மாற்றுறதுன்றது அவங்களோட பழக்கமாக. ஸோ நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையிலே இவங்க இருக்கிறாங்க. எந்த நேரத்துலையும் ஒருத்தரை பதவியில் போய் உட்கார வைப்பாங்க, ஆமாம், அவரையே பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க. அதான் பார்த்துட்டோமே இவ்வளோ வருஷத்தில். அதான்டா, அங்கதான் வந்து அது சாதாரணம். அடுத்த ஸ்டைலை சொல்கிறேங்க, மறுபடியும் அவரையே வந்து பதவி கொண்டு வர்றது. அப்படி வரும்போது பதவியிலிருந்து தூக்கப்பட்டவர்கள் கூட ஒருவேளை மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்குமோ, எதுக்கு அனாவசியமா அடுத்த கட்சிக்கு தாவணும்ட்டு அந்த கட்சியிலேயே இருக்காங்களாம் அப்படின்னு நான் சொல்லடா. ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. இதை விட ஒரு காமெடி என்னன்னா, ஒரு வேட்பாளருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, பெண் தான் அவங்க. சரி, அவங்க யாருன்னு வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் ஆனதுலேருந்து கட்சிக்காரங்க வந்து இந்த தனியார் துப்புரவு நிறுவனத்தை வச்சு இவங்க எங்கேருந்து வந்தாங்க, இவங்க யாரு அப்படின்னு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியிலேயாவது இருக்கிறாங்களா இல்லையா அதுதான் தெரியல. அவங்க ஒருவேளை இந்த கட்சியா இல்லை வேற ஏதாவது கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியாம பேர் மாற்றி கொடுத்துட்டாங்களான்ட்டு நான் சொல்லலடா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஒருவேளை கட்சியில் இருக்கிறவங்கலாம் தெரியுதான்னு செக் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி வேணும்னே ஒரு இல்லாத பேரை உள்ளே விட்டு செக் பண்ண கூட இருக்கலாம்ல. என்ன விஷயம்னாடா, இது வந்து ஃபைனல் கிடையாதா, திரும்பி மாறுமே. வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு அப்பா இந்த கட்சியில் நம்ம வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிட்டோம், இனிமே நம்மளுக்கு தான் சீட்டு அப்படின்னு கூட நினைக்க முடியாது. ஏன்னா வேட்புமனு வாபஸ் வாங்கும் போது ஏய் நீ வாங்கிறப்பா அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். எனக்கு என்ன பயம் நானே, இப்போ இந்த பிரச்சாரத்துக்கு போகிறாங்கல்ல வேனில், இது மாதிரி இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்கள் இவர் போகும்போது எதிர்க்க இன்னொரு வண்டியில் அதே தொகுதிக்கு இன்னொருத்தர் எனக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் சொல்ல, ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. அண்ணே எனக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டவுட் தான், நாட் பிக் டவுட். தமிழில் சொல்கிறா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான், அது ஸ்மால் டவுட். சொல்லு. இப்போ இந்த மக்கள் நல கூட்டணி ஏற்கனவே ஏறி மிதிச்சு இடுப்பு வலிக்குது, சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கலாம். சீரியஸா கேக்குறேன், என்ன நான் இப்படி சிரிக்கிற? ஐயோ, அங்க நடக்கிற காமெடிக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நான் கேட்க வரேன். ஏய், இந்த 4 அணி முதல்ல 6 அணியாகி 2 பேரும் போயிட்டாங்க, அப்புறம் 5 அணி ஆனாங்க. ஆனா 5 அணியில ஒருத்தர் கிங் ஆனனால இந்த மந்திரிகள்லாம் சந்திக்க மாட்டேன்ட்டு அவர் பாட்டு தனியாக இருக்கார். அவரோட மதியூக ஆலோசகர் தான் இவங்களெல்லாம் சந்தித்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 4 அணியிலேயே ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு, இன்னொருத்தர் இன்னொன்று சொல்கிறாரு. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க நான் சொல்கிறேன். சொல். நேற்று ஒரு 3 பேர் அந்த கட்சியை சேர்ந்தவங்களே சட்டசபை கொறடா அவங்க பேசிக்கிறாங்க, இது மாதிரி இன்னும் கூட தேமுதிக கூட்டணி விஷயம் வந்து ஃபைனலைஸ் ஆகலை, நாளைக்கு 12 மணி வரைக்கும் எங்களுக்கு ஓப்பனிங் இருக்குது, இது ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் எடுத்த முடிவு தான் இந்த மக்கள் நல கூட்டணியில் சேர்றதுலாம். எதில் மக்கள் நல கூட்டணியில் சேர்றது ஒரு கன்ஃபியூஷனில் எடுத்த முடிவு தான். கன்ஃபியூஷனில் இல்லை வந்து நாங்கள் வந்து காம்பினேஷனில் சூரிய கட்சியோட நாங்கள் சேர்றதுக்கான ஒரு ரெடியாக தான் இருக்கிறோம். இன்னும் சொல்லிக்கிறாங்க. சரி, இவங்க சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, கேப்டனுக்கு மாதிரி உட்கட்சி பூசலாவதே, இதை உடனே நம்ம வந்து முளையிலே கிள்ளி எறின்னு சொல்லி அவங்களெல்லாம் பதவி நீக்கம் பண்ணிட்டு அந்த பதவியில் வேற ஒருத்தரை இம்மிடியட்டாக அப்பாயிண்ட்டும் பண்ணியாச்சு. அது பண்ணோடனே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கருப்பு துண்டுக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் விலைக்கு போயிட்டாங்க, அதாவது ஒருத்தருக்கும் 3 கோடி ரூபாய்
பேரம் பேசப்பட்டிருக்கிறது. நான் ஒன்று தெரியாமல் கேட்குறேன். இந்த கட்சி முரசு, இந்த பக்கம் சூரியன், அவங்க 2 பேரும் நேராக இவர் வீட்டுக்கு போய் உட்காந்து அங்கத்தான் ஏதோ வியாபாரம் பேசுகிற மாதிரி முதல்ல 500 கோடின்னாரு, அப்புறம் 1000 கோடின்னாரு, அவர் மேலே 1500 கோடின்னு எழுந்து போயிட்டாரு. இப்போ 3 கோடியா? இவர் எதுக்கு அனாவசியமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வராரு? நான் நினைக்கிறேன் சென்சேஷனலாக அவரை பற்றி எல்லாரும் பேசினே இருக்கணுன்றதுக்காக ஒரு டாக்டிஸாக இருக்கும் அது. ஏய், அவர் பேசுறதே அற்புதமான பேச்சுகள் தான். ஆமாங்க, முந்தியெல்லாம் அற்புதமாக பேசுவார். நின்னார்னா 3 மணி நேரம் தண்ணி கூட குடிக்காம, ஒரு சோடா கூட குடிக்காம அற்புதமாக பேசக்கூடிய ஆள். ஏன் இப்படி பேசுறாருன்னு அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. ஆனால் ஒன்றுண்ணே, அவர் என்ன பேசினாலும் சில மேட்ரு பேசுறாரு பாருங்க. இந்த மற்ற சேனல்லாம் அந்த சமையல் கலை நிபுணர் இருக்கிறாங்கல்ல, வயிற்றுல நெருப்பு கட்டின்னு இருக்கிறாங்க. ஏன்டா வேலை போடுமோன்னு. ஏய், அவர் அப்படி பேசுறாருல, 3 கோடிங்கிறாரு, 500 கோடின்றாரு. ஆனா அங்க இருக்க சிறுத்தைகள் தலைவர் சொல்றாரு, அது அவங்க உட்கட்சி விவகாரம், அதை பத்தி நாங்க எதுவும் கருத்து சொல்ல மாட்டோம். என்னண்ணே, இவங்கெல்லாம் ஒரே கட்சின்னு நான் நினச்சின்னு இருக்கிறேன். அந்த கட்சியிலே இருக்கிற ஒருத்தர் அந்த இன்னொரு கட்சி, அந்த கட்சிக்குள்ள இருக்கிற உட்கட்சின்னா அப்போ கட்சிக்குள்ளே இருக்கிற உட்கட்சி பூசலுக்கும் இந்த கட்சி கூட்டணி சேர்ந்து அந்த மக்கள் நல கூட்டணிக்கும் சம்பந்தமே இல்லைன்ற எனக்கு ஒரே தலை சுத்துதுண்ணே. டேய், நீ பேசுறதுக்கு மறுபடியும் ஒரு 4 பேர் போட்டு என்னை தூக்கி போட்டு மிதிக்கலாம். சார் நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதுண்ணே. நீ பேசுற வழி தான்டா காதுலாம் கேட்குது. தெளிவாக கேட்குறேன் பாருங்கண்ணே. சொல்லு. இப்போ 4 பேர் இருக்கிறாங்கண்ணே. ஆமாம், 4 பேர் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்காங்கண்ணே. இவனுக்கு 2 பேர் ஃப்ரெண்டுண்ணே, இவனுக்கு 2 பேர் ஃப்ரெண்டுண்ணே, இவனுக்கு 2 பேர் ஃப்ரெண்டுண்ணே, இவனுக்கு 2 பேர் ஃப்ரெண்டுண்ணே. 4 கூட அந்த 8 பேரும் சேர்ந்துட்டாங்கண்ணே. 12 பேரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் நினச்சினுக்கிறேன்னு இந்த 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கண்ணே. அப்போ இவங்ககிட்ட கேட்டேன், இவன் சொல்ல அந்த 2 பேர் வேற, எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னாக்க கன்ஃபியூஷன் ஆகுமா ஆகாதா? சொல்லிட்டேன் பாருங்க. நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கு. ஆனால் நீ சொன்னல, இதை விட சிக்கலாக அந்த கூட்டணி இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஆமாம், யார் யார் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்காங்களே. இப்போ என்ன பயம்னா, கட்சியில் எல்லாரும் கேப்டனை காணோம், கேப்டனை காணோம் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனால் கேப்டன் திரும்பி வந்து பார்த்தா கட்சியை காணோம், கட்சியை காணோம் கத்துவாரோன்னு சொல்றேன். ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.